விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரின் பேரில் சீமான் அவர்கள் இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டுமென்று சம்மன் அளிக்கப்பட்டது. ஆனால் விசாரணைக்கு நேரில் செல்லாமல் கட்சிப்பணி தொடர்பாக சீமான் ஓசூர் சென்றிருக்கிறார். இதனால் சீமானுக்கு மீண்டும் சம்மன் அளிக்க முடிவு செய்த காவல்துறை நீலாங்கரையில் இருக்கும் அவரது வீட்டிற்கு சென்றதோடு சீமான் வீட்டில் இல்லாததால் சம்மனை அவர் வீட்டு வாசலில் ஒட்டியுள்ளனர். காவல்துறையினர் சம்மன் ஒட்டி சில நிமிடங்களிலேயே சீமான் வீட்டில் இருந்த காவலாளி ஒருவரும் அவரோடு மற்றொரு நபரும் இணைந்து அந்த சம்மனை கிழித்துள்ளனர். காவல்துறையினர் ஒட்டிய சம்மனை கிழிப்பது சட்டப்படி குற்றச்செயல் என்பதால் உடனே காவல்துறையினர் அவரிடம் அது குறித்து விசாரித்துள்ளனர். ஆனால் அந்த காவலாளி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு காவலர்களை தாக்கியிருக்கிறார். இதன் காரணமாக வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் அந்த நபரை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு முற்பட்ட போது காவலாளி காவலர்களுடன் செல்வதற்கு மறுத்ததோடு காவல்துறையினரை திரும்ப தாக்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த காவலாளி தன்னிடம் பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியை எடுத்து காவல்துறையினரை நோக்கி நீட்டினார். உடனடியாக சுதாரித்த காவல்துறையினர் அந்த காவலாளியிடமிருந்து கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்ததோடு அவரை கைது செய்து அழைத்துச் சென்றுள்ளனர். இது தொடர்பான காணொளி இணையத்தில் பரபரப்பாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்ததும் வெளியே வந்த சீமானின் மனைவி வளசரவாக்கம் காவல் ஆய்வாளரிடம் இது தொடர்பாக மன்னிப்பு கேட்டதாக கூறப்படுகிறது.